மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் வழங்கப்படும் பரிசு பொருட்கள் விவரம் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெபர்சன், விவரங்கள். உலக புகழ் பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைப்பதற்காக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா வருகை தந்திருக்கிறார். முதலாவதாக உறுதிமொழி ஏற்பதற்காக வீரர்கள் களத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். அதற்கான பணிகள் ஒருபுறம் நடந்து வரக்கூடிய நிலையில இந்த போட்டியில் ஒட்டுமொத்தமாக 1000 காளைகள் அவிழ்த்து விடப்படுகிறது. அதே போல அந்த காளைகளை அடக்குவதற்காக 600 காளையர்களும் தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனை ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த போட்டியில் வெற்றி பெறக்கூடிய முதல் நபருக்கு முதல் மற்றும் இரண்டாவது, அதாவது அதிக அளவில் காளையை அடக்கக்கூடிய நபர்களுக்கு நிசான் கார் ஒன்று பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. அதே போல அதிக அளவில் இங்கு நல்ல களத்தில் வேகமாக நின்று விளையாடக்கூடிய காளைக்கும் அந்த காளையை வளர்க்கக்கூடிய நபருக்கு நிசான் கார் பரிசாக வழங்கப்பட இருக்கிறது. 2 நிசான் கார்கள் தவிர்த்து ஒட்டுமொத்தமாக பரிசு பொருள்கள் இந்த பகுதியில் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1000 அண்டாக்கள் இங்கு குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. டேபிள் ஃபேன், சீலிங் ஃபேன் 90 சீலிங் ஃபேன்களும் அந்த சீலிங் ஃபேன்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. 109 குக்கர் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. 201 பட்டு புடவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. பித்தளை குத்துவிளக்கு மற்றும் குடம் ஆகியவை 10 என இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தேக்ஷா, வெல்செட், தூக்குவாளி என 39 வகையில் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வேஷ்டி 50 வேஷ்டி இந்த பகுதியில் வெற்றி பெறக்கூடிய வீரர்களுக்கும் அதே போல காளையர்களுக்கும் வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. 41 சைக்கிள்கள் இங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. 5 பீரோக்கள், 50 வெள்ளிக்காசு, 5 கிரைண்டர், 15 மிக்சர், வயர்கட்டில் 15, கேஸ் அடுப்பு 35, சில்வர் பானை 58, சில்வர் தட்டு 96, தவா 68 என அது மட்டுமல்லாமல் வெற்றி பெறக்கூடிய 2 அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நல்ல களத்தில் நின்று விளையாடக்கூடிய காளைக்கும் அதே போல அதிக காளையை அடக்கக்கூடிய 2 நபர்களுக்கும் பிரமாண்டமான முறையில் 2 கோப்பைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோப்பைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.